23/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 6ஆம் தேதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை 5:53 வரை. பிறகு துவாதசி திதி. மூல நட்சத்திரம் இரவு 7:48 வரை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதம் நிறைந்த நன்னாள். காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரம் நல்லா இருந்தாவே திடீர் பணக்காரன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தும். நேற்று வரலும் சைக்கிளில் போயிட்டு இருந்தார், இன்றைக்கி காரில் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். உழைப்புன்றது எப்பவுமே உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உழைக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகிறது இல்லை. அதிர்ஷ்டமும் இருக்கணுங்க. அந்த அதிர்ஷ்டங்கிறது இன்றைக்கி மேசராசிக்கு பொங்கு சனியாக வர்றதுனால, சனி போல் கொடுப்பவர் யாருமே இல்லைங்க. ஒருத்தர் லட்சாதிபதி ஆக்கணும்னா ராகால தான் முடியும். ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும்னா சனீஸ்வரனால் தான் முடியும். அதனால தான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுக்கு பட்டம் பார்த்திங்கன்னா கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கு பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வரன் சொல்லுவோம். அதனால் மேசராசி பொறுத்தளவு இன்றைய நாள் குரு உச்சம் பெற்றிருக்கிறனால இன்றைக்கி கோச்சாரத்தில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்குதுங்க. சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி. தாய் தகப்பன் பகையாக இருந்தாங்க, எப்பவுமே அப்பா பையனுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். ஆனால் இன்றைக்கி அது சுமூகமாகி ரொம்ப அன்பாயிடுவாங்க. குடும்பம் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, வெகு தூர பிரயாணங்கள் வேண்டாம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை. இது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் உங்களுக்கு கைக்கு சேரும். இவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் அவங்க வாலண்டியாக அவங்கள தேடி பேசுவாங்க. மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, 3ஆம் வீட்டில் சகோதரக்காரகன் பகை இருந்தது. அந்த பகை நீங்குகின்ற ஒரு நன்னாள். வெற்றி ஸ்தானம் தான் 3ஆம் இடத்தை சொல்கிறதுங்க. நீங்கள் எது இதில் தோத்தீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் உட்படுத்துவீங்க. ஆனால் வெற்றியும் பெறுவீங்க. ஏன்னா இன்றைக்கி மூல நட்சத்திரம். எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்கள், சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும்போது வாகன யோகத்தில் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கணுங்க. சில பேர் பாருங்கள், கண்டெய்னர் ஒரு 100 கண்டெய்னர் வச்சு வாழ்க்கை வாழ்வாங்க. டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸ் வச்சு சம்பாதிப்பாங்க. ரிஷபராசி பார்த்திங்களா, இன்றைக்கி அது புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அற்புதம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே சந்திரன் 2 கூடையவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, தனாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய யோகம் சொல்கிறாங்க. இதில் ராசிக்கு 10ல் சனி அமர்ந்தால் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் இருந்தால் கூட அந்த முடக்கத்தை உடைக்கிற அளவுக்கு குரு பார்வை இருக்குதுங்க. இந்த குரு பார்வை கோடி புண்ணியத்தை கொடுத்ததுனால தான் அதி புத்திசாலி என்ற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா எப்பவும் மிதுன ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, கலை, இலக்கியம், அரசியல் 3லையுமே டச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வெளி உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், உறவினர்கள்
எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மிதுன ராசி தான். சுமை தாங்கி. ஆனால் அந்த சுமை வந்து உங்களுக்கு சுகமான சுமையாக தான் நீ தாங்கிக்குவீங்க. இன்று உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வனபத்ரகாளி அம்மன். கடகராசி நேயர்களே, இன்று ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் குரு சந்திரன் பரிவர்த்தனை. இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மூலம் அப்படின்னாவே ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணம் படைத்த நீங்கள் இன்றைக்கி குரு வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறனால நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. அது ஒரு பெரிய விசேஷம். உங்களை பார்த்துட்டு போனால் யோகம். அதான் சொல்கிறாங்கன்னா முக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசி பொறுத்தளவு எப்பவுமே பார்த்திங்களா வளர்பிற சந்திரனும் தேய்பிற சந்திரனுக்கும் உரிய இடம் எதுன்னா கடகம்தான். 15 நாளைக்கு அப்படி இருக்கும், 15 நாளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 30 நாளும் அற்புதமான நன்னாள் அப்படின்றது இந்த குரு வந்து உச்சம் பெற்றதுனால உங்களுக்கு தன ரீதியிலையும் பொருளாதார புழக்கங்கள் அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அதே நேரத்தில் கடாட்சம் சொல்லுவாங்கல்ல, கடாட்சம்னா தெய்வ கடாட்சம் சொல்லலாம். பல விதத்தில் பல மொழி உள்ளவங்க, பல இனத்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய கல்வி விஷயத்தில் வந்து நீங்கள் நினச்சது நடத்திட்டுவீங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கும். இன்னும் மனைவி வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை வந்து சேரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்து மூல நட்சத்திரம். இன்றைக்கி பூரா பார்த்திங்களா சிந்தனை சிந்தனை சிந்தனை. எதுக்கெடுத்தாலும் வந்து பல விதமாக யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க. மன ரீதியில் வந்து பார்த்திங்களா இது சரியாக வருமா, இது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா மனைவிக்கு உண்டு. ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்களும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து தைரியம் கொடுக்கக்கூடிய மனைவி இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் பார்த்துக்கிறது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வந்து மங்களமான நிகழ்ச்சி நடக்கும். அதே நேரத்தில் தடைபட்டு வந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் தடையின்றி நிறைவேறும். அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிடணும்னு சொல்லியே இருப்பீங்க. அந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடணும்னு சொன்னால் காலைல கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் காப்பாற்றிடுவீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. பெரிய கடன் வந்து ஒழிஞ்சுதுரா அப்படின்ற ஒரு நிம்மதி இன்றைக்கி கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது, தெளிவு கிடச்சிரும். பல குழப்பங்கள், நம்ம எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்களாக ரகசியமாக வச்சுட்டு இருந்த சில பிரச்சனைகளை வந்து தீர்த்துருவீங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டம் வந்து எப்பவுமே உங்களுக்கு சாதகமற்ற கூட்டம். உங்கள்கிட்ட பணம் இருக்கிறவர்களும் சுற்றிகிட்டே இருப்பாங்க, பணம் இல்லைன்னா போயிடுவாங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்வைப்பட்டு இருக்குதுங்க. உங்களை சனி கண்காணிக்குது. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது கொடுக்கும், தீயது செஞ்சால் தீயது கொடுக்குன்ற மாதிரி சனி இருக்கிற இடம் யோகம், பார்க்குற இடம் வந்து சரியில்லை. அப்போ சந்திரனை வந்து பார்த்துட்ருக்குதுங்க சனி பகவான். உங்கள் மூளையை செலவு பண்ணிகிட்ருக்குதுங்க, மூளையை டியூன் பண்ணுது.
நல்ல வழியில் போ, நல்ல வழியில் போ. ஏன்னா கன்னி ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன். நீங்கள் சனி பார்க்கறதுனால முடங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. அந்த முடங்கி போன இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு சனி பகவான் இன்றைக்கி ஒரு வழி பண்ணுவார். ஆனால் அந்த வழி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புகழ்பெற்ற நபர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்யணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு சோம்பலாகவே ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இது போகலாமா, செய்யலாமா, இது பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்வியாகவே கேட்டுட்ருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்று குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தண்டுமாரி அம்மன். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டு தான். காரணம் என்னென்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துலையே சந்திரன். இந்த எழுத்துத்துறை, கலைத்துறை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா அரசியல் துறை, இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க. துலா ராசின்றது எப்பவுமே துலாத்துக்கு வராத பொருளே இல்லைங்க. மற்றவங்களை எடை போட்டு பார்க்குறதுல வந்து வல்லமை படைத்த நீங்கள் உங்களை எடை போடுற அளவுக்கு சில பேர் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி எடை போட்டால் அவங்க தோற்றுருவாங்க இன்றைக்கி. ஏன்னா காரணம் வந்து 10ல் வந்து குரு உச்சம் பெற்றிருக்காரு. 11ஆம் வீட்டுக்கு அது 11ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று கேதுவோடு சம்மந்தப்படுறாருங்க. ஏன்னா சூரியன் ஒரு பாதகாதிபதி. உங்களுக்கு ஒரு பாதகாதிபதி ஆட்சி பெற்று கூடவே வந்து கேது அமர்ந்திருக்கும் போது நெகட்டிவான சிந்தனை உடையவங்களை நீங்கள் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் பல பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி விடுதலை ஆகக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தைங்களுக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்க தயாருங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு திருநாள். அதே நேரத்தில் விரும்பிய பெண்ணை மணக்கக்கூடிய ஒரு நன்னாள். விரும்பியவரை மணக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிறந்த நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. கோச்சாரத்தில் மூல நட்சத்திரம் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்வைப்படுறாருங்க. திடீர் அதிர்ஷ்டம் விருச்சிக ராசிக்கு. திடீர் கௌரவம், அந்தஸ்து, பொருளாதார மேன்மை, வழக்குகள்லேருந்து வெற்றி. பல பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து பல பேர்த்துடைய பிரச்சனையை நம்ம தூக்கி போட்டுட்டோமே, நம்ம பிரச்சனை யார் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த உங்கள் பிரச்சனையை வந்து கடவுள் பார்த்து பாருங்கள். காரணம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு சுகஸ்தானத்தில். அது சூரியனுடைய பார்வைப்படுதுங்க. சூரியனும் கேதுவும் சேர்ந்து ராகு கேதுக்குள்ளே அடங்கிட்டாவே கிரகணம் உங்கள்கிட்ட பழகுனாவே பார்த்திங்களா, நல்லவன் மட்டும்தான் உங்கள்கிட்ட பழக முடியும். கெட்டவன் வந்து உங்கள்கிட்ட பழக முடியாது. காரணம் வந்து விபரீத ராஜயோகம் படைத்தவங்க நீங்கள். விபரீதம்னா அவங்கள தொட்டா ஷாக் கிடைக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவு போர்க்குணம் கொன்றவர். உங்களை யாராவது ஏமாற்றணும்னு நினச்சா கூட இன்றைக்கி ஏமாற்ற முடியாது. ஏன்னா குடும்பப்பற்று, தெய்வீகப்பற்று அனைத்தும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன். தனுசு ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட உங்களுக்கு இன்று அற்புதமான ஒரு செய்தி தேடி வரும். இப்பவும் பார்த்திங்கன்னா தேடி போனால் விலகி போவோம், விலகி போனால் தேடி வருன்ற மாதிரி தனுசு ராசிக்கு இன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் இடத்துலையும் ஆட்சி. என்ன அற்புதமான யோகம். நீங்கள் வந்து தேவைக்கேற்ற செலவு பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் சரிங்க, அன்னதானம் வழங்குவீங்க. பொதுமக்கள் மேலே வந்து ரொம்ப கரிசனம் காட்டுவீங்க, கருணை காட்டுவீங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் மேலே வந்து அதிகமாக பற்று வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி தனுசு ராசி நினைக்கிறனால தான் அது வந்து அர்ஜுனனுடைய வீடுன்னு சொல்கிறாங்க. நீதி, நேர்மை, ஞானம், சத்தியம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க நிறையா புண்ணியம் பண்ணீங்கன்ற மாதிரி நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ண ஒரு நல்லவர்.
இன்று உங்களுக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு கிடைக்கின்ற பரிசு, புகழ், பெருமை, அந்தஸ்து, மக்கள் செல்வாக்கு, குடும்பத்தினுடைய வளர்ச்சி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பூராமே நல்லவங்க, இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும். இன்று உங்களுக்கு சுபகாரியமும் அற்புதமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கோச்சாரம் பார்த்தீங்களா, சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. மூல நட்சத்திரம்னா கேதுவுடைய நட்சத்திரம். ஆன்மீகம், தெய்வீகத்தில் அதிக ஈடுபாடு இன்றைக்கி கொள்வீங்க. பலரை வந்து பல விதத்தில் வந்து சிந்தித்தாலும் உங்கள்கிட்ட பழகுறவங்க எல்லாமே வந்து நல்லவங்களாகவே இன்றைக்கி கிடைப்பாங்க. பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நன்னாள். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணினதுக்கு இன்று உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, நீங்கள் வந்து யாருக்கோ கொடுத்த ஜாமீன் சாட்சிக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளியாக ஆகக்கூடிய நாள் இன்றைக்கி உருவாச்சு. ஆனால் அதுவும் வந்து சுமூகமாக தீர்வு கிடச்சிருச்சு. எப்பவுமே சொல்கிறாங்க, மகர ராசிங்கிறத வந்து எப்பவுமே சுறா மீன். நம்ம கௌரவத்துக்காக ஏதாவது நம்ம கையெழுத்து போட்டுவிட்டு வந்துடுவோம். அது வந்து இன்றைக்கி பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். எப்பவுமே மகர ராசி பொறுத்தளவு இன்றைய நாள் உங்களுக்கு சில பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதே நேரத்தில் ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்து குரு பார்வைப்படுறதும், சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று உங்கள் யோகக்காரகன். புத்திர பாக்கியத்தை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. நல்லா படிச்சுட்டு தான் இருந்தான், திடீர்னு ஏன் இப்படி மார்க் கம்மியாகிட்டானே, ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்மியானாவே உங்களுக்கு பிபியில் ஏறிடுது. மார்க்கு கம்மியாச்சுன்னா உங்களுக்கு பிபி அதிகமாகிடுது. இது வந்து மனசுக்குள்ளே வந்து போராட்டமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. பையனை பார்க்கும்போது கோவப்படுறீங்க, பெண்ணை பார்க்கும்போது கோவப்படுறீங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வரலும் பசங்க நல்லாவே இருப்பாங்க. அவங்களுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. இது வந்து கோச்சாரம். இன்றைய நாள் சரியில்லை, நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, நீங்கள் வெளிநாடு போகலாமா, அதோட பிஸ்னஸ் நீங்கள் வச்சுக்கலாமான்னு யோசிச்சிங்க. அதுக்கு நல்ல முடிவு தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கோச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துலையும் ஆட்சி. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, மூல நட்சத்திரம் இன்றைக்கி சஞ்சாரம். சந்திரன் அறிவு ஸ்தானாதிபதி புதன் வந்து 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து சந்திரன் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. சில குழப்பத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி தெளிவு கிடச்சிரும். அது குடும்ப குழப்பமாக இருக்கலாம், இல்லை வெளிவட்டார பழக்க வழக்க குழப்பமாக இருக்கலாம். எந்த குழப்பமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அது தீர்வு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதான் இன்றைய ராசி பார்த்திங்களா, எப்பவுமே குரு உச்சம் பெற்றிருந்தாலே கும்பராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் அவர் தான். எதிரியால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை அப்படின்னு தீர்வு பண்ணக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தை பாக்கியம் இதுவரையிலுமே இல்லையே அப்படின்னு ஏங்கியவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான முறைகள் தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, தாய் தகப்பனுக்கு நீங்கள் சேவை செய்ய உங்களுடைய வாழ்க்கை உயரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நன்னாள். என ராசிக்கு 5 10ஆம் இடத்தில். உங்கள் புத்திக்கு என்ன எட்டுதோ அந்த புத்திக்கு எட்டின அளவுக்கு தான் நீங்கள் பேசுவீங்க. தேவையில்லாத குலகுலப்பான பேச்செல்லாம் பேச மாட்டீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பேசும்போது மற்றவங்க புரியலன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த இடத்துட்டு போயிடுவீங்க. மீனராசி பொறுத்தளவு குரு பகவானுடைய ராசி. அந்த ராசியாதிபதி உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்கும்போது நாம் சொல்கிறத மற்றவங்க புரிஞ்சிக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சனி வந்து உங்கள் ஜென்ம சனியாக இருக்கும்போது, ஆனால் மனசுக்குள்ளே வந்து சின்ன சின்ன குழப்பமாகவே இருந்துகிட்ருப்பீங்க.
அந்த குழப்பத்தை கொடுக்குறது சனி பகவான். ஏன்னா கொஞ்சம் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற கார் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் ஆபத்து குறைவுன்னு சொல்லி சனி பகவானே உங்கள் வேகத்தை குறைச்சி வச்சுருக்காரு. அது நல்லது தானே. அதனால் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் சனி பகவான் செய்வார். அதே நேரம் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 நட்சத்திரம். ஆஞ்சநேயருடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.